வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். வரும் 12ஆம் தேதி கூடுகிறது இடைக்கால பட்ஜெட் கூட்டம். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூடி முக்கிய முடிவுகள் குறித்து விவாதம். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சிங்கப்பூராக மாறும் புதுச்சேரி, விரைவில் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூடி முக்கிய முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மத்திய அரசின் நிதி உதவியாக 3517.88 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் நிதி மாநில வருவாயை வைத்து 5 மாத செலவினங்களுக்கு முன் அனுமதி பெறுவதற்கான இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வருகிற 12ஆம் தேதி கூடுகிறது. முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கேபினெட் அறையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்ட அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய புதிய திட்டங்கள், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மாநில அரசின் வருவாய், மத்திய அரசின் நிதி ஒருங்கிணைத்து எவ்வளவு தொகைக்கு பட்ஜெட் இறுதி செய்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது. முருங்கப்பாக்கம், சிவசக்தி நகர் மற்றும் ராஜம் நகரில் வடிகால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள சிவசக்தி நகர் மற்றும் ராஜம் நகரில் சாலைகள் பழுதடைந்துள்ளன. அதனை சரி செய்து கொடுக்கும்படி அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறையின் மூலம் 1,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சிவசக்தி நகர் மற்றும் ராஜம் நகரில் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பணி செய்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன் முன்னிலையில் நடைபெற்றது. கட்சி பிரமுகர்கள், அப்பகுதி பொதுமக்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில், பகுதி மக்களின் தேவைகளை சரியாக விரைவில் செய்து கொடுக்கும்படி ஒப்பந்ததாரரிடம் கூறினார். மேலும் அப்பகுதி மக்களிடையே சாலை அமைக்கும் பணிகளில் குறைகள் இருந்தால் என்னிடம் கூறுங்கள், நான் அதை சரி செய்து கொடுக்கிறேன் என்று கூறினார். மதி கிருஷ்ணாபுரம் அரசு பள்ளிக்கு புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதி கிருஷ்ணாபுரம் அரசு ஆரம்ப பள்ளியில் 39,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக இணைப்பு தாழ்வார வசதியுடன் கூடிய 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதி சங்கரி மற்றும் ஆசிரியர்கள், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் பழைய காமராஜர் நகர் பகுதியில் 18 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் அதிகாரிகள், கட்சி பிரமுகர்கள், அப்பகுதி பொதுமக்கள், ஊர் பெரியோர்கள் பலர் கலந்து கொண்டனர். மடுகரை கிராமத்தில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் வழங்கினார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில நிர்வாகி அன்பரசன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் செய்து வருகிறார். இந்த நிலையில் மடுகரை பகுதி கிழக்கு தெருவை சேர்ந்த அன்பரசன் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார். தொடர்ந்து அவரை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்கள் பாராட்டினர். உப்பளம் அம்பேத்கர் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில்
சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணிக்கு 38.40 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகனசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணி தொடங்கப்பட்டது. 11.93 கோடி ரூபாயில் கட்டப்படும் இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கன்னிக்கோவில் பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழரசன் மற்றும் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் சமூக ஆர்வலருமான மோகன்தாஸின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதியில் பிறந்தநாள் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதில் பிறந்தநாள் காணும் மோகன்தாஸ் அவர்களுக்கு கோவிலின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரில் அரங்கனூர் பகுதியை சார்ந்த தமிழரசன், சரவணன் இவர்களின் குடும்பத்தின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் சமூக ஆர்வலருமான மோகன்தாஸ் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் மோகன்தாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மரியாதை செய்தனர். அருமார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ விஸ்வநாதர், விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அனைத்து சாமிகள் பிம்ப சுத்தி, தத்துவார்ச்சனை, நாமகரணம், ரக்ஷாபந்தனம், வேத கோஷங்கள், மந்த்ரா, புஷ்பம், நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்டம், மரியாதை, அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம், மகா தீபாராதனை, யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர், கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம், தீபாராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம், தீபாராதனை தொடர்ந்து ராஜ தரிசனம், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் திருப்பணி குழுவினர்கள் மற்றும் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தேசிய கட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அக்கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் முனைவர் ரஃபி, தேசிய பொதுச் செயலாளர் சேவா ரத்னா, முனைவர் விஜயலட்சுமி, தேசிய இணை செயலாளர் சபினா உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அவரது மக்கள் சேவையை பாராட்டி தங்களது ஆதரவை லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தெரிவித்தனர். லாஸ்பேட்டை நெசவாளர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மோகன கண்ணன் புக் ஸ்டால் சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தை மாதம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர், இளநீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, பழங்கள், அபிஷேக பொடி,
பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா 150 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி திருக்குறளார் நகர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட 2000 பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி அறுசுவை சமப்பந்தி விருந்து வழங்கினார். மேலும் ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டு பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய சமபந்தி விருந்தினை தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற உள்ளதாகவும் விரைவில் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்துள்ளார். தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, அவரது செயலாளர் முன்னாள் IAS அதிகாரி தேவநீதிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூர் போன்று மாற்றுவதற்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிங்கப்பூரில் கட்டமைப்பு வசதிகளை செய்த 188 ஆண்டுகள் பழமையான நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தலுக்கு முன் அந்த வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் படித்துவிட்டு இந்தியா வந்தபோது ஏன் நம் நாடு மட்டும் பின்தங்கி இருக்கிறது என்ற சிந்தனை எழுந்த நிலையில் நம் நாட்டையும் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அரசியலில் களமிறங்க வேண்டும் என தீர்மானித்ததாகவும், சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற சிறிய நாடுகளில் காணப்படும் ஒத்த சூழல் புதுச்சேரியில் இருந்ததால் அந்த மாநிலத்தை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார். படித்துவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் நம் மாநிலத்தை ஏன் வெளிநாடு போன்ற வளர்ந்த ஒன்றாக மாற்றக்கூடாது என சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரியை வளர்ந்த மாநிலமாக மாற்ற நீண்டகால திட்டங்கள், குறுகிய கால திட்டங்கள் என 2 வகையான திட்டங்கள் தேவை என குறிப்பிட்டார். குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை காவல்துறை நினைத்தால் நாளையே சரி செய்ய முடியும். சென்னை போன்று அதிகமான ஒரு வழி சாலைகளை உருவாக்கலாம், சிக்னல்களை குறைக்கலாம் என்றார். அண்மையில் கூட விபத்தில் குழந்தை ஒன்று இறந்தது. எனவே போக்குவரத்து பிரச்சினை விரைந்து தீர்வு காணப்பட வேண்டிய ஒன்று என குறிப்பிட்டார். அதேபோல் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். எனவே லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 100 நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டிய பட்டியலில் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்றார். தற்பொழுது 1 யூனிட் மின்சாரத்திற்கு 11 ரூபாய் முதல் 13 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் சொந்தமாக மின் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு யூனிட் வெறும் 4 ரூபாய்க்கு வழங்கலாம் என்றும் அது தொடர்பான நிறுவனங்களுடன் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரி தற்பொழுது மத்திய அரசை சார்ந்துள்ள நிலையில் உடனடியாக அந்த நிலையை மாற்றிவிட முடியாது என்றும், எனினும் 10 ஆண்டுகள் வரை சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்று பிறகு முழு அதிகாரம் பெற்ற மாநிலமாக மாற்றுவது நிரந்தர தீர்வாக இருக்கும் என தெரிவித்தார். ஒரு சிறந்த நிர்வாகம் என்பது மக்களின் மகிழ்ச்சி குறியீட்டை அதிகரிப்பது, தரமான கல்வி, மருத்துவத்தை இலவசமாக வழங்குவது, அனைவருக்கும் பாதுகாப்பான இல்லம் கிடைக்க வழிவகை செய்வது, சொந்த மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது, வருவாயை அதிகரிப்பது, தூய்மையான இலவச குடிநீர் கிடைக்க வழிவகை செய்வது, மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என பல அம்சங்களை உள்ளடக்கியது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வ பதில்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பை தொடர்ந்து மாவட்ட அளவில் சிறந்த புத்தாக்க சிந்தனை அணியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் 35 பேர் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் 4.0 போட்டியில் பங்கேற்று தங்களுடைய புத்தாக்க சிந்தனைகளை சமர்ப்பித்தனர். மாவட்ட அளவிலான போட்டியில் திண்டிவனம் புனித அன்னாள் பள்ளி மாணவர்கள் அணி
சிறந்த புத்தாக்க சிந்தனை அணியாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஜான் போஸ்கோ சான்றிதழை வழங்கினார். மேலும் இதில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் முனைவர் பொன் பாக்கியநாதன் இந்த மாணவரணி தலைமைத்துவ மற்றும் தொழில் முனைவோர் திறன்களை பெறுவதற்கு புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான வழிகாட்டியாக ஆசிரியராக செயல்பட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கீழமாளிகை கிராமத்தில் இந்திரா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அக்னிவீரன் கருப்பசாமி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கீழமாளிகை கிராமம் இந்திரா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அக்னி வீரன் அருள்மிகு கருப்பசாமி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் வீரனார் கருப்பசாமி, பாப்பாத்தி அம்மன், முப்பாட்டி அம்மன், சப்த கன்னிகள், மூக்குத்தி அம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பிரயோகம், கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வேள்வி சாலையில் யாக பூஜைகள் நடைபெற்றது. புனித தீர்த்த கடம் கோவிலை வலம் வந்து விமான கலசத்தில் ஊற்றப்பட்டது. வேத மந்திரங்கள், நாதஸ்வர இசை, மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் புனித தீர்த்தம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் 12ஆம் தேதி கூடுகிறது இடைக்கால பட்ஜெட் கூட்டம். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூடி முக்கிய முடிவுகள் குறித்து விவாதம். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சிங்கப்பூராக மாறும் புதுச்சேரி, விரைவில் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.